பாத்தியா, உன்னோட எல்லா ட்ரெஸ்ஸும் மறுபடியும் சின்னதாயிட்டு இருக்கு. அதனால அம்மா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தர, சரியா? நாம 2 பேரும் ஷாப்பிங் போய் அங்க இருக்கிற அழகழகான ட்ரெஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு வந்துடலாம். ஓகேவா என் டுகு செல்லக்குட்டி? சரி, இது என்ன ட்ரெஸ்? சரி, ஒரு வாட்டி பிரிச்சு பயந்துட்டா. கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன் கார்த்திக். அவ எப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. அப்படியா? அப்பாவும் புள்ளியும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? டுகு, அம்மா பாத்துட்டு தான் இருக்கேன். நீ வர வர உங்க அப்பா செல்லமாயிட்ட. நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? நீங்க எவ்வளவு லேட்டு? ஒண்ணு இல்ல, ஒரு மீட்டிங் இருந்துச்சு, லேட் ஆயிடுச்சு. அதையெல்லாம் விடு, இங்க வா. அட என்ன கார்த்திக் சொல்றேன்ல, இங்க உட்காரு. என்ன இது? முதல்ல திறந்து பாரு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆட எஸ் நாக்ஷா, அது உனக்காக தான். பாத்தியா என் பையன் எவ்வளவு புத்திசாலின்னு? அவனோட கிஃப்ட் அவனே எடுத்துக்கிட்டான். கொடு. ஓஹோ, என் செல்லக்குட்டி கோல்ட் செயின் போட்டுக்கறானா? அழகா இருக்கு. இது இவனுக்கு எவ்வளவு அழகா இருக்குல கார்த்திக். ஐ லவ் யூ அர்ச்சனா. என்னோட சந்தோஷம், என்னோட எல்லா வெற்றிக்கும் காரணம் நீ மட்டும்தான் அர்ச்சனா. நீ இல்லனா நான் ஒண்ணுமே இல்ல. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. Thank you. நாக்ஷ். சரி கார்த்திக், நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். ப்ளீஸ் துணி எடுத்துட்டு வாங்க. சரி. அடடடடடே. ஆமா அர்ச்சனா, இப்ப அவங்க மூட் எப்படி இருக்கு? ஓகே தானே? அங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆமா கார்த்திக், இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஐயோ, இவங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கறாங்கன்னே தெரியல. ஆக்சுவலி 2 பேரோட தப்பும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைவானவங்களும் இல்ல. அண்ட் சித் ரொம்ப மூடி வேற. அப்புறம் அந்தரா, அவளுக்கு எப்பவும் யாராவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மெச்சூரே இல்ல. அப்படி இருந்தாலும் கார்த்திக், இத்தனை வருஷமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு அந்த நிமிஷமே 2 பேரும் மறந்துடுவாங்க. சரி கார்த்திக், நீங்க சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு டீ டிஃபன்லாம் கொண்டு வரேன். ஓகே. நக்ஷ் கண்ணா, டாடா. அனு வெளியே போனா இவ்வளவு நேரம் கழிச்சுதான் வருவாளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னாச்சுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அம்மா, அம்மா. சூர்யா எங்க இருந்தா இவ? பார்க்கல. எப்படி இருக்கானு? ஏன் இவ்வளவு லேட்டா வர? அம்மா, நான் மார்க்கெட் போயிருந்தேன். மார்க்கெட்டுக்கா? நீங்க ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னீங்க. அது படிக்கிறதுக்காக தான் போயிருந்தா. அதுக்கப்புறம் மார்க்கெட் போற வேலை இருக்குன்னா அவளோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு போனா. அப்படிதானே நீ சொல்லிட்டு போன? ஆமா அண்ணி, அப்படிதான் சொல்லிட்டு போனேன். அம்மா, அப்பா வரலையா? அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நானும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில ஏதோ வேலை வந்துருச்சுன்னு போயிட்டாரு. ஆமா, நீ எப்படி படிச்சிட்டு இருக்க? நல்லா படிச்சிட்டு இருக்கேம்மா. இங்க எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. इस ओवर की अगली गेंद करने को तैयार, बैट्समैन भी पूरी तरह तैयार हैं और ये रही इस ओवर की अगली गेंद और ये शानदार शॉट. ஹாய் அனிதா. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு? சாரி, கொஞ்சம் வேலையில மாட்டிக்கிட்டேன்டா. என்ன ஸ்கோர்? 182 for 6 டா. ஓ, இந்தாங்க. சுட சுட பக்கோடா, அப்புறம் டீயும் ரெடியா இருக்கு. வாவ், சுட சுட பக்கோடாவா? Thank you அர்ச்சனா. எடுத்துக்கோங்க.